மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒரு புது ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக. என்ன ஆப்? ரயில் ஒன் அப்படின்ற பெயரிடப்பட்டிருக்கூடிய இந்த ஆப் தான் இப்போ ஆண்ட்ராய்டு மற்றும் iOSல கிடைக்குது. உடனே உங்கள் ஃபோன் எடுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ரயில் ஒன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி இந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே போல் iOS யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆப் ஸ்டோரில் போய் ரயில் ஒன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஆப்பை நீங்கள் உடனே டவுன்லோடு பண்ணி இதை பயன்படுத்தலாம். டவுன்லோடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கேட்கும். அந்த ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு திரையில் ஒரு பக்கம் தோன்றும். அந்த பக்கத்தை உங்களால் பார்க்க முடியும். இப்போது அந்த பக்கத்தினுடைய மேற்பகுதிகளில் உங்களுடைய மொழி தேர்வு இருக்கும். இப்போ நம்ம ஆங்கில மொழியில் வைத்தோம் அப்படின்னா அதற்கு கீழே ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு 3 காலம் காட்டுது இல்லையா? இதில் ரிசர்வேஷன் டிக்கெட்லாம் அந்த ரிசர்வ்டு அப்படின்ற காலத்தில் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ் அப்படின்னா இப்போ சென்னையில் நம்ம புறநகர் ரயில் இயங்குது இல்லையா, எலக்ட்ரிக் ட்ரெயின். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருக்கட்டும் அல்லது மற்ற சாதாரண ட்ரெயின், நம்ம ஊர் சைடெலாம் வந்து அதிக அளவில் பேசஞ்சர் ட்ரெயின் போகும். அந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு தேவையான டிக்கெட்லாம் இந்த அன்ரிசர்வ்டில் போய் நம்ம புக் செஞ்சுக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு ரயில்வே நிலையத்திற்கு போகிறோம் அப்படின்னா அங்கே 10 ரூபாய் கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கூட இப்போ நீங்கள் இந்த ஆப்லேயே எடுத்துடலாம் அப்படின்றதான் ரயில் ஒன்னுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ரயில் அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதற்கு கீழே இன்னும் சில காலங்கள் கொடுத்துருப்பாங்க. சர்ச் ட்ரெயின், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், கோச் பொசிஷன், ட்ராக் யுவர் ட்ரெயின், ஆர்டர் ஃபுட்டு, ஃபைல் ரீஃபண்ட் அப்படின்ற சில காலங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதில் சர்ச் ட்ரெயின் அப்படின்றது நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். குறிப்பாக இப்போ நம்ம சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் போகணும் அப்படின்னா சென்னை டு மதுரைன்னு கொடுத்தோம்னா இத்தனை மணிக்கு இத்தனை ட்ரெயின் இருக்குது அப்படின்ற விவரங்களை எல்லாம் அந்த சர்ச் ட்ரெயின் காலத்தில் கொடுப்பாங்க. பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க, பிஎன்ஆர் நம்பரை வச்சு தன்னுடைய டிக்கெட்டுடைய நிலைமை என்ன, நான் புக் செய்யும் போது ஆர்ஏசியில் இருந்துச்சு, இப்போ எனக்கு ஸ்லீப்பரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். கோச் பொசிஷன் அப்படின்றது நமக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த S7 அப்படின்ற ஒரு பெட்டி எந்த பொசிஷனில் இருக்குது, நமக்கு ஒதுக்கி இருக்க சீட்டு எந்த இடத்துல இந்த பெட்டியில் இருக்குது அப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ட்ராக் யுவர் ட்ரெயின், இது ரொம்பவே முக்கியமானது. இப்போது மதுரையிலிருந்து நான் சென்னை வரைக்கும் பயணம் மேற்கொள்கிறேன். இதில் இடைப்பட்ட நகரமான திருச்சியில் தான் நான் என்னுடைய ட்ரெயினை ஏற போகிறேன். இப்போது நான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன். மதுரையிலிருந்து புறப்பட்டுருக்கூடிய இந்த வைகை எக்ஸ்பிரஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது ட்ராக் யுவர் ட்ரெயினில் உங்களுடைய ட்ரெயின் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கு, இத்தனை மணிக்கு திருச்சி ரயில் நிலையம் வந்துடும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரயில்வே இந்த ஆப்லேயே கொடுத்துருவாங்க. உடனடியாக உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து ரயில் ஒன் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிக்கெட்டையும் இன்னும் சில விஷயங்களையும் நீங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.